சங்கர் அவருக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கா? பிரபலமான சீரியல் நடிகை இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இருந்து விலக போறாங்களா? தனுஷ் அவருடைய ஒரு அழகான வீடியோ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் அவரை பத்தி பத்திரிகையாளர் இப்படி ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். எந்திரன் இந்த படத்தோட கதைக்கு சங்கர் அவருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சொல்ல போனா படம் பயங்கர ஹிட் ஆகி நல்ல வசூல் சாதனை பண்ணி இருந்தாலுமே படத்தோட கதையை திருடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாவே வழக்கு போயிட்டு இருக்கு. இதுல தயாரிப்பாளர்களா எந்த பிரச்சனை இல்லாம அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனா இயக்குனர் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சு வழக்க தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில சங்கர் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் திடீர்னு முடக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட எந்திரன் படத்துல வாங்கின 11 கோடி, அந்த 11 கோடியும் முடக்கி இருக்காங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனையில இப்ப அவரு சிக்கியிருக்காரு. இந்த 11 கோடி முடக்குனதுக்கு அவரோட தரப்புல இருந்தும் இதெல்லாம் ரொம்ப மோசமான செயல். அன்னைக்கு அந்த மனுவை தள்ளுபடி எல்லாம் பண்ணிட்டீங்க, ஆனா இப்ப மறுபடியும் சொத்துக்களை முடக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட தரப்புல இருந்து கேள்விகள் கேட்டாலும் இந்த மாதிரி வழக்கு விசாரணையாகி இது உறுதி செய்யப்பட்டா 7 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கிற அளவுக்கு சட்டத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதா இப்போ ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை பார்க்கும்போது அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, இந்த முடக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் என்ன ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் யோசனையா தான் இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்து தொடர்ந்து என்ன பண்ண போறாங்க, சங்கர் அவங்களுடைய தரப்புல இருந்து எப்படி இதை நிரூபிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல கொஞ்ச நாளாவே பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் சிவகார்த்திகேயன் அவருடைய அமரன் படம் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். சமீபத்துல பேசின ஒரு பத்திரிகையாளர் ஆன் ஸ்கிரீன்ல பிரதீப் ரங்கநாதன் தனுஷ் அவரு போல இருக்காரு, ஆனா ஆஃப் ஸ்கிரீன்ல அவரு சிவகார்த்திகேயன் போல நடந்துக்கிறாரு. தன்னோட உழைப்பால மக்களோட ஆதரவை பெற்று படம் ஓடணும் அப்படிங்கிறது ஒரு ரகம். ஆனா சிவகார்த்திகேயன் அவரு ஆரம்பத்துல எதுக்கெடுத்தாலும் அழுதுருவாரு. சிவகார்த்திகேயன் அவரு சினிமாவில நடிக்கிறத கடந்து நிஜ வாழ்க்கையிலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கருத்து எனக்கு நீண்ட காலமா இருக்கு. நான் பார்த்த காலத்துல இருந்து இது வரைக்கும் அவர் மாறவே இல்லை. முன்பை விட ஆஃப் ஸ்கிரீன்ல பிரமாதமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் அவரை ரொம்ப நெருக்கமா பார்த்திருக்கேன். அவரோட குணம் சுபாவம் எல்லாமே எனக்கு தெரியும். அவரோட நெருக்கமா இருந்த சில பேர் நிறைய சம்பவங்கள் சொல்லி இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வெளியே சொல்லவே முடியாது. தன்னோட குணாதிசயத்துக்கு முற்றிலும் மாறா இருக்காரு. அது மட்டும் இல்லாம மேடைகள்ல அவர் சிந்துற கண்ணீர் அனைத்தும் பொய்யானவை. அமரன் படத்தோட வெற்றி விழாவில் சம்பளத்தை புடிங்க ஒரு கூட்டம் இருக்கிறதா சொல்றாரு. உண்மையில இவர் தான் மற்றவர்கள் மீது தன்னுடைய கடனை சுமத்தி இருக்காரு. இவர்னாலதான் எல்லாருக்குமே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சமீபத்துல ஒரு பத்திரிகையாளர் இவங்களை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க. இன்னுமே இந்த பிரச்சனை முடியலையா அப்படிங்கிற மாதிரி தாங்க ரசிகர்களும் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த சீரியல் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல ஷாலினி அவங்க ரொம்ப நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிலையில திடீர்னு அவங்க சீரியலை விட்டு விலக போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது அவங்களா சொல்லல, தானா எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப பிரபலமான இன்னொரு சேனல்ல கெட்டி மேளம் அப்படிங்கிற ஒரு சீரியல் வர இருக்கு. இந்த சீரியல்ல சிபு சூரியன் அவருக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பார்க்க போற பொண்ணோட கதாபாத்திரம்னு ஷாலினி அவங்களுடைய புகைப்படத்தை காமிக்கிறாங்க. இதனால ஷாலினி அவங்க அந்த சீரியல்ல நடிக்கும் போது இந்த சீரியல்ல இருந்து விலகிடுவாங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு அவங்க இதை பார்த்துட்டு என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷ் அவரு சமீபத்துல சரண்யா அவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குற ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. உண்மையா வேற லெவல் நீங்க அப்படின்னு எல்லாம் கூட அவரு நிறைய பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சுங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.